ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் JRU. ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பேசில் ஜோசப், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீனிவாசன், தென் டொவினோ தாமஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து நடிக்கிற அதிரடி படத்துடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துடைய டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் அனிருதன். ஸோ படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு விஜய். விஷ்ணு விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இப்போ மலையாள ஃபிலிம்ஸ், இப்போ ரீசெண்டாக நம்ம விஜய்வாக்கு வரப்போகிற தலைவர் தம்பி தலைமையிலுக்கும் அவர் தான் மியூசிக் போடுறாரு. ஸோ இந்த படத்துடைய கதைக்களம் என்னவா இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன டைட்டில் டீசர்லேயே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சம்திங் ஒரு ஏதாவது ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த விஷயத்தை வந்து யார் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது ஒன்று டொவினோ தாமஸாக இருக்கணும், இல்லைனா பேசில் ஜோசஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்ரீனிவாசன் கிட்ட அவங்க கேட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர் 2 பேரும் ஒரு வேளை பண்ணியிருந்தா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, ஒருத்தர் வந்து நெருப்பு, இன்னொருத்தர் வந்து இது சூறாக்காற்று, அது எப்படி 2 பேரும் சேர முடியும், அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணது முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரோட என்ட்ரி வந்து காமிச்சாங்க. ஸோ 2 பேரும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பேசில் ஜோசஃபும் டொவினோ தாமஸும் ஒரு 5-6 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காங்க. ஒன்றா, அதாவது டேரக்டர் ஆக்டர் அந்த மாதிரி டியோவோ இல்லை ஒன்றா நடிச்சது அந்த மாதிரி சேர்த்து ஒரு 6 ஃபிலிம்ஸ் 7 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதில் ரீசெண்டாக பார்த்தோம்னா மின்னல் முரளி நம்ம டொவினோ தாமஸுக்கு எங்கேயோ தூக்கிட்டு போன ஒரு படம் தான் சொல்லணும். அது வந்து நம்ம பேசில் ஜோசப் தான் வந்து டேரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டியோ, சூப்பரான ஒரு காம்போ அவங்க. ஸோ அவங்க 2 பேரும் இந்த படத்தில் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது கூட நம்ம ஸ்ரீனிவாசன் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் படத்துக்கு வந்து ஹை ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான காம்போ, ஒரு செம்மையான ஒரு ட்ரையோ வரப்போகிறாங்க. ஸோ நான் வந்து படத்துக்கு மரண மாதம் வெயிட்டிங்கில் இருக்கேங்க. ஆமாங்க. ஸோ படம் பேர் அதிரடின்னு வச்சுருக்காங்க. ஸோ படமும் அதிரடியாக தான் இருக்கும் அப்படின்றது இவங்க 2 பேர் படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்ச போதே எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம டொவினோ தாமஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லோகா 2 வந்து அவர் தான் பண்ண போகிறார் அப்படின்றதையும் ஒரு டைட்டில் டீசர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி. ஸோ இப்போ இந்த படமும் வரப்போகுது அப்படின்றப்போ அவருக்கு வந்து கண்டினியூஸாக ஏகப்பட்ட படங்கள் இப்போ அவர் புக் ஆகிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து ஷூட்டிங் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத டைட்டில் டீசரில் போட்டிருந்தாங்க. அது இனிமேல் தான் ஷூட்டிங் எல்லாமே ஆரம்பித்து படம் வந்து இதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்னொரு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் இருப்பது உங்கள் யஷ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.